வணக்க மக்களே, இன்னைக்கு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம தேங்காய் மட்டையை வந்துட்டு நம்ம எப்படி சஸ்டைனபிள் ரிலேட்டட் ஆர்கனையும் இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேங்காய் மட்டையை நம்ம உரித்து அதுலேருந்து எடுக்க போகிற நார் வந்துட்டு நம்ம அந்த நாரையோ அந்த தூளையோ மண்ணில் போட்டுருவோம் நம்ம. ஏன்னா ரெண்டாவது அதில் இருக்கிற தண்ணி அதை வந்து அதிகமாக வந்து தண்ணி ஊற்றுனோம்னா சுற்றி வந்து நம்மளுக்கு ஈரப்பதத்தை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கெப்பாசிட்டி இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற லினைன் ப்ளஸ் செல்லுலோஸுங்கிற இது வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் வந்து அந்த மைக்ரோப்ஸை வந்து அட்டாக் ஆகாமல் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுது. எல்லாமே ஜேர்னல் எவிடன்ஸ் பேஸ்டாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நாலாவது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜென்ரலாகவே அந்த தூள் இருக்குல்ல, நம்ம மஞ்சள் தூள் சொல்லுவாங்கள்ல, தேங்காய் அதை தூளை போடும் போல் மாய்ச்சர் வந்து நல்லா பிடிச்சி வச்சுருக்கும். நம்மளுக்கு மண்ணுக்கு அது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெட்டர் க்ரோத்துமே சுற்றி சரௌண்டிங் அதை சுற்றி வரும் போல் நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த தென்னை மரத்தை சுற்றி எந்த செடி நீங்கள் ஊடு பயிராக போட்டாலும் நல்லாவே வளரும். எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.